உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலைத்திரமாமணி திகழ கண்ணாந்தன அருவித்திரள் மழலை முழுவதிலும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் வருமே. திரு அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் வருமே. அருணாச்சல சிவவோம் ஹர ஹர அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் சிவ சிவ அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் ஹர ஹர அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் சிவ சிவ அருணாச்சல சிவவோம் அக்னிலிங்கமாய் கோலம் கொண்டிடும் அருணாச்சல சிவவோம் ஆதிலிங்கமாய் ஆட்சி செய்திடும் அருணாச்சல சிவவோம் அன்பே சிவமாகும் அதுவே தவமாகும் அன்பே சிவமாகும் அதுவே தவமாகும் வேதலிங்கமாய் காட்சி தந்திடும் வேதாச்சல சிவவோம் வாயுலிங்கமாய் ஆட்சி செய்திடும் விஸ்வேஸ்வர சிவவோம் வேதலிங்கமாய் காட்சி தந்திடும் வேதாச்சல சிவவோம் வாயுலிங்கமாய் ஆட்சி செய்திடும் விஸ்வேஸ்வர சிவவோம் மாமலை வாழும் மானுடனேசா சிவமே உனையே மறவேன் மறவித் எங்கும் சிவமாகும் எதுவும் சிவமாகும் எல்லாம் சிவமாகும் எதிலும் சிவமாகும் எங்கும் சிவமாகும் எதிலும் சிவமாகும் எல்லாம் சிவமாகும் எதுவும் சிவமாகும் அருணாச்சல சிவவோம் ஹர ஹர அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் சிவ சிவ அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் ஹர ஹர அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் சிவ சிவ அருணாச்சல சிவவோம் சொக்கலிங்கமாய் சூலமேந்திடும் அருணாச்சல சிவவோம் சுயம்புலிங்கமாய் மாயம் செய்திடும் அருணாச்சல சிவவோம் அன்பே சிவமாகும் அதுவே தவமாகும் அன்பே சிவமாகும் அதுவே தவமாகும் ஏகலிங்கமாய் எங்கும் தோன்றிடும் ஏகாம்பர சிவவோம் யோகலிங்கமாய் லோகமாண்டிடும் யோகேஸ்வர சிவவோம் ஏகலிங்கமாய் எங்கும் தோன்றிடும் ஏகாம்பர சிவவோம் யோகலிங்கமாய் லோகமாண்டிடும் யோகேஸ்வர சிவவோம் ஆனந்த வாழ்வை அளித்திடும் ஈசா சிவமே உனையே மறவேன் மறவேன் பொன்னே சிவமாகும் பொருளே சிவமாகும் மண்ணே சிவமாகும் மரமே சிவமாகும் பொன்னே சிவமாகும் பொருளே சிவமாகும் மண்ணே சிவமாகும் மரமே சிவமாகும் அருணாச்சல சிவவோம் ஹர
குருஜி மலர் போட்டுங்க குருஜி. குருஜி மலர் போடவில்லை. இருங்க, அம்மா போட்டுட்டு முதல்ல அம்மா போட்டுட்டு இருங்க. Yeah, I'm done.
சாமி ஒட்டுமொத்த பூவை போடுங்க அது மாதிரிங்க ஃபுல்லாக எடுத்துக்கணும். சரி ஓகே. போடுங்க போடுங்க போடுங்க. சரி. அருணாச்சல சிவவோம் சிவ சிவ அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் ஹர ஹர அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் சிவ சிவ அருணாச்சல சிவவோம் கும்பலிங்கமாய் குன்றிலாடிடும் அருணாச்சல சிவவோம் பஞ்சலிங்கமாய் நெஞ்சில் நின்றிடும் அருணாச்சல சிவவோம் அன்பே சிவமாகும் அதுவே தவமாகும் அன்பே சிவமாகும் அதுவே தவமாகும் நாகலிங்கமாய் நாதம் கேட்டிடும் நாகேஸ்வர சிவவோம் ஞானலிங்கமாய் ஞானம் தந்திடும் நடன சபாபதிவோம் நாகலிங்கமாய் நாதம் கேட்டிடும் நாகேஸ்வர சிவவோம் ஞானலிங்கமாய் ஞானம் தந்திடும் நடன சபாபதிவோம் நீரணிவோனே நிமலனை ஈசா சிவமே உனையே மறவேன் மறவேன் அழகே சிவமாகும் அருளே சிவமாகும் அறிவே சிவமாகும் அறமே சிவமாகும் அழகே சிவமாகும் அருளே சிவமாகும் அறிவே சிவமாகும் அறமே சிவமாகும் அருணாச்சல சிவவோம் ஹர ஹர அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் சிவ சிவ அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் ஹர ஹர அருணாச்சல சிவவோம் அருணாச்சல சிவவோம் சிவ சிவ அருணாச்சல சிவவோம் அஷ்டலிங்கமாய் நிஷ்டை காட்டிடும் அருணாச்சல சிவவோம் மூர்த்திலிங்கமாய் முக்தி தந்திடும் அருணாச்சல சிவவோம் அன்பே சிவமாகும் அதுவே தவமாகும் அன்பே சிவமாகும் அதுவே தவமாகும் ஜோதிலிங்கமாய் தீபம் கண்டிடும் சோணாச்சல சிவவோ கோடிலிங்கமாய் ரூபம் கொண்டிடும் பகவானால் நமக்கு அருளப்பட்ட ஒரு விதி, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாருமே மதிமயக்கத்தில் பெரும்பான்மையான நம்முடைய வாழ்நாளை கழித்து விடுவோம். ஏதோ ஒரு மயக்கம், பணத்தின் மீது மயக்கம், போகத்தின் மீது மயக்கம், இடத்தின் மீது மயக்கம், உறவுகளின் மீது மயக்கம், எத்தனையோ விதமான மயக்கங்களில் இருந்து நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல போகிறோம் என்கின்ற சிந்தனையே இல்லாமல் குழந்தையாய் பிறந்து இளைஞராக மாறி அதுக்கப்புறம் ஒரு வாலிப நிலை அடைந்து அப்புறம் வயோதிகராய் மாறி அதுக்கப்புறம் இன்னும் முதுமை அடைந்து தலை நரைத்து பல் விழுந்து தள்ளாடி மரண படுக்கைக்கு சென்று விடுகிறோம். இந்த காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்து கொண்டிருப்பதில்லை. சூரியன் உதிர்க்கிறது மறைகிறது பல 100 கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய மனிதர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்றார்கள். பகவான் பாதையிலே, இறைவனின் பாதையிலே எத்தனை பேர் சென்றார்கள் என்றால் அது மிக சொற்ப அளவில் தான் இருக்கும். அந்த வரிசையிலே நிச்சயமாக சொல்லலாம், நம்முடைய குருஜி அவர்கள் பகவானுக்காக, இறைவனுக்காக, அவரின் நாமத்திற்காக
அவரின் நாமத்தை சொல்லி இங்க வரக்கூடிய பக்தர்களின் நல்வாழ்விற்காக தம்மால் இயன்ற அந்த சேவைகளை எடுத்த பிறவியின் பயனாக சென்று செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் என்றென்றும் வணங்க தகுந்தவர் தான். எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வராதுங்க. ஆக்சுவலா அது எல்லாருமே இந்த காவி உடை அணிவதோ இல்ல இறை நாமத்தை சொல்வதோ அது எல்லாருக்குமே வாய்க்காது. அதை எளிமையா நம்ம செய்திடலாம் அப்படின்னு நினைச்சால் கூட அது செய்ய முடியாது. அது அங்கிருந்து உத்தரவு நமக்கு வர வேண்டும். மேல இருந்து இறைவனுடைய உத்தரவு நமக்கு வந்தால்தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அந்த விதத்தில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பேறு பெற்றவர்கள். நாம் அவர்களை பார்த்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய பேறு. இன்றைய நன்னாளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த இறைபக்தி கிடைக்கப்பெற்று அவர்கள் அடுத்த தளத்திற்கு செல்வார்கள். சுவாமி அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தீங்களே தெரியும். அவருடைய இன்னைக்கு மிக நல்ல நாளிலே இன்று அவருடைய 60வது ஜெயந்தி. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி, ஆருத்ரா எதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வரும்போது பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு அன்பு நெஞ்சம் சொல்லிட்டு இருந்தார். வரும்போது இத்தனை நல்ல நாட்களும் இன்றைய நன்னாளில் வருகிறது. அந்த நன்னாளில் குருஜி அவர்களின் பிறந்த நாளும் இந்த நாளாக பார்த்து இந்த 60வது அகவை அப்படிங்கிறது வர்றது மிகப்பெரிய அது ஆசீர்வதிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு தொழிலாளியாக தம்முடைய வாழ்நிலையை துவக்கி அவர் குருவால் ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு தேவையான வரவுகள், ஏன்னா பணம் இல்லாமல் கூட நம்ம சர்வைவல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். பல கோடி பல லட்சம் ரூபாய் கடனை வச்சு நீ சாமியை கும்பிடுனா எத்தனை பேர் கும்பிட முடியும்? நிம்மதி இல்லாமல் சாமியை ரொம்ப கஷ்டம். அது பண்றாங்க, ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப எந்த சிக்கல் ஏதும் இல்லாமல் நாம் இறை பக்தியை இறைவனை தொழுவதற்கு நமக்கு ஒரு கால நேர சூழ்நிலை அமையணும் அப்படின்னா அது மிகப்பெரிய அருட்கொடை. அந்த மாதிரி சுவாமி அவர்கள் தம்முடைய தொழிலும் நல்லா மேலோங்கி ஒரு மிகப்பெரிய பேறு பெற்ற ஒரு வல்லுநராக அவர் ஆற்றிய துறையில் இருந்து குரு பக்தியிலும் இறை பக்தியிலும் தொடர்ந்து இருந்து, இல்லதான் பணம் வருது செல்வம் வருது தொழில் செய்கிறோம் அப்படின்னா கூட வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் வாழாம நாம் எடுக்கக்கூடிய பாதை இந்த மாதிரி ஒரு பாதையில போனா நன்றாக இருக்கும். செல்வங்கள் வந்தால் வரட்டும், அது ஒரு மூலையில் இருக்கட்டும், நாம் நம்முடைய குருவை தேடி செல்வோம், இறைவனை தேடி செல்வோம் சொல்லிட்டு ஏகாம்பர சுவாமிகள் அவர்கள் கண்களிலே படப்பட்டு அவர்களுடைய கருணா கடாட்சம் பெறப்பட்டு அவருடைய பரிபூரண ஆசிகளினாலும் அருளினாலும் இந்த நிலையை எய்தி இருக்கிறார் என்றால் அது அவருடைய குருவின் அருள், அதற்கு மேலாக சிவபெருமானுடைய அனுகிரகம். எல்லாருக்குமே வாய்க்காதுங்க, அது எல்லாருமே பண்ண முடியாது. நான் ஒரு படப்பிடிப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு சாமியாருடைய கதையை சொல்றேன். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் இருக்கும், 15-18 வருடங்கள் திருக்காஞ்சனகிரி மலைன்னு ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில அந்த மலை திருவள்ளத்தில் இருந்து தினம் தினம் அங்க இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் அந்த திருக்காஞ்சனகிரி மலைக்கு சென்று மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு தடாகம், ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு மேல இருந்து கீழே அந்த லாலாப்பேட்டையில் இருக்க அந்த மலை தண்ணி கொண்டு சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வார், அபிஷேகம் செய்வார். இது தினப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மலையில கஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருக்கும். அந்த கஞ்சன் அப்படிங்கிற அரக்கன் என்னன்னா அந்த மலையை அவனோட தான், அது கஞ்சன் மலை தான் பேரு. அது நாளடைவில் திருக்காஞ்சனகிரின்னு பேர் மாத்தினாங்க. அது அந்த கஞ்சன் தீவிரமான சிவபக்தன். தினம் தியானம் பண்ணிட்டே இருப்பாரு, தவம் பண்ணிட்டே இருப்பாரு. எப்படிப்பட்ட கஷ்டமான தவம் தியானம் எல்லாமே பண்ணுவார். ஆனா சிவபெருமான் அவர் முன்னால் காட்சி தரல. டென்ஷன் ஆயிடுறாரு கஞ்சன். தூக்கி பக்கத்துல இருந்த அந்த கல்லுகள் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு, என்னடா நான் இவ்வளவு நாளா தியானம் பண்றேன், தவம் இருக்கிறேன், இந்த சிவபெருமான் என்னை இன்னும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மலையை முழுமையாக அழிக்க துவங்குகிறார். கல்லெல்லாம் கீழே தள்ளுறாரு, எரிக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. அவருடைய ஆட்டம் பயங்கரமான ஆட்டம் ஆயிட்டு டயர்ட்ல படுத்துரு. மறுநாள் காலையில அந்த அர்ச்சகர் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு மேல வர்றார். மேல வரும்போது டக்குன்னு கண்ணு திறந்து பாக்குறான் கஞ்சன். எனக்கு காட்சி தராத கடவுளுக்கு என்னடா திருமஞ்சனம் நீ பண்ற, வாடான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு கொண்டு ஒரு மரத்தில் கட்டி பலார் 4 அறை விட்டு கொடுமைப்படுத்தி எட்டி உதைக்கிறான் அந்த மலையிலிருந்து. அந்த மலையிலிருந்து அந்த அர்ச்சகர் உருண்டு திருவலம் கோயிலுக்கு வர சிவபெருமான் கிட்ட கதறி அழறார். பகவானே, உனக்கு நான் தண்ணி கொண்டு வர போனேன் திருமஞ்சனத்திற்கு,
அது என் தப்பா? அங்க ஒரு அரக்கன் உங்களுக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக நீரை கொண்டு வர, புனித நீரை கொண்டு வர சென்ற என்னை அடித்து உதைத்து துவைத்து சிவா 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 என்று தொடர்ந்து என்னுடைய உயிர் உள்ளவரை நான் கத்திக்கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய உதவி ஒன்றுமே கிடைக்கவில்லை. இருப்பினும் உன் சன்னிதானத்திலே என் உயிர் பிரிய வேண்டும் சொல்லிட்டு அங்கிருந்து உருண்டு இந்த இடத்துல வந்திருக்கேன் சுவாமி, கொஞ்சம் கருணை பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு அழறார் அந்த அர்ச்சகர். சிவபெருமான் கோபம் வந்து கண் திறந்து பார்க்கிறார். இவரை பார்த்துட்டு, அர்ச்சகரை பார்த்துட்டு எதிரில் இருக்கிற நந்தியை பார்க்கிறார். நேராக அவர்கிட்ட நேரா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நந்தி அப்படியே திரும்புது. திருவள்ளத்துல நந்தி திரும்பி இருக்கும் போனீங்கன்னா, திரும்பி அந்த மலையை நோக்கி நடந்து செல்கிறது. அந்த காலை நேரா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கஞ்சனை வதம் செய்கிறது. ரெண்டு பேருக்கு சண்டை. நந்தீஸ்வர பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் கஞ்சனுக்கும் சண்டை. சண்டையில நந்தி குத்தி கை விழுந்த இடம் தென்கால், வடகால், கால் விழுந்த இடம் வடகால், தெற்கு வடகால், அப்புறம் குடல் விழுந்த இடம் குகையநல்லூர். அந்த மாதிரி உடல் உறுப்புகள் விழுந்த ஒரு ஒரு இடமும் ஒவ்வொரு ஊர் பெயராக மாறியது. அந்த இடத்துல கடைசியில கஞ்சன் இருந்த பிறகு சுவாமி சிவபெருமான் வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி அந்த கஞ்சனுக்கு மோட்சம் தருகிறார். அவருடைய இரத்த துளிகள் விழுந்த அந்த இரத்த துளிகள்லாம் அந்த இடத்துல 1008 சிவலிங்கங்களாக இருக்கிறது. திருக்காந்தினகிரி மலையில இன்னும் இருக்கு, தாலாப்பேட்டையில இருக்கு அந்த மலை. சரி, இது அந்த மலையோட கதை, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். இது என்னன்னா, இதை நான் படம் எடுக்கிறதுக்காக போறேன். சாதாரண கேமராலாம் எடுத்துட்டு போகும்போது அங்க ஒருத்தருக்கு அந்த தண்ணி எடுத்துன்னு வர கதாபாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒருத்தர் நடிக்கணும். அதுக்கு சரி யாரை பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தர் அப்பதான் சும்மா நடந்து வந்திருந்தார், ஒரு யங்ஸ்டரான ஒரு ஆள். நான் அவர் கேட்டேன், நீங்க எந்த ஊருங்கன்னு கேட்டா, நான் வந்து மேட்டூர் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னாரு. சரி, நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு. சும்மா 2 ஒரு காட்சி தான் இருக்கு. சரிங்களா சாமி? சரிங்களா ஏன்னா செய்யறேன் அப்படின்னாரு. வந்தாரு, நடிச்சாரு. 2-3 காட்சி நடிச்சாரு, முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பழகான, நான் இங்க வீடு இல்ல, நான் இங்கே தங்கிட்டுமா அப்படின்னு கேட்டாரு. அந்த கோயில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு, சரி சாமி நீங்க இங்கே தங்கிக்கங்க, இங்க பூஜை பண்றதுக்கு கூட ஆள் இல்ல. சிவபெருமானுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை பகவானின் அனுக்கிரகம் பெற்று எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டுட்டு போகுது. சுவாமிஜி இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். இவ்வளவு பக்தர்கள், இவ்வளவு அன்பர்கள் வந்து அவரை சந்தித்து அவர்கிட்ட ஆசிகள் பெறுகிறீர்கள் அப்படின்னா அவருடைய தாய் தந்தையர்கள், அவருடைய பூர்வ ஜென்மம், இதெல்லாம் சேர்ந்து பகவானுடைய கருணா கடாட்சம், ஏகாம்பர சுவாமிகளுடைய பரிபூரண அருள், அவருடைய அன்பு, அதெல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவு நபர்களை இந்த மலை மீது ஒன்று சேர்த்து சுவாமிகள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் வரவழைத்து அவரை நடுவில் என்று அமர வைத்து என்னை உங்களிடம் பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் வந்து அந்த அனுக்கிரகம் வேண்டும். அந்த மாதிரி அந்த இவர் வந்து நான் பூஜை பண்ணட்டுமான்னு கேட்டாரு. நான் அந்த கோயில் இருக்கவங்க கேட்டு, சரி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 1 மாசம் பூஜை பண்ணாரு, 2 மாசம். நான் எப்போது மாசத்துக்கு 1 முறை போவேன். அப்புறம் 2 மாசம் பொறுத்து அந்த இடத்துக்கு போனா, எங்கங்க அவரு வெங்கடேசன் ஐயா இல்லையானா, அவர் அந்த ரூம்ல உட்காந்துருக்காருங்க. நான் சரி, நான் போனா அந்த ட்ரஸ்ட்ல இருக்கவங்க கேட்டாங்க, இல்ல அவர் வந்து சுவாமிஜி ஆயிட்டாரு, இங்கே சாமியார் மாதிரி பூஜை பண்றதுனால நிறைய பேர் வந்து பாக்குறாங்கன்னு. அவர் உள்ள போனோன்னு ரூம்ல உட்கார்ந்து இருந்தாரு. என்னங்க இது அப்படின்னு கேட்டேன். நான் கொஞ்சம் எதிர்பார்க்க பேசிட்டா இருந்தேன். என்ன இது நீங்க? இல்ல நான் வந்து சாமியை மாட்டேன், சாமி ஆயிட்டேன்னு சொல்லி உட்காந்து. சரி ஓகே. மறுபடியும் 2 மாசம் பொறுத்து போனா அவர் ரூமுக்கு வெளியில 20-30 பேர் நின்றுட்டு இருக்காங்க, வரிசையில நின்றுட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்து இருக்காரு. நான் மறுபடியும் கேட்கிறேன், என்ன இது நீங்க சும்மா பூஜை பண்ண வந்தீங்க, சாமியார் ஆயிட்டீங்களா? அவரை பேசல. நான் வந்து சிவலிங்கத்தை வந்து நான் வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சுவாமி வாங்க, இப்படி வாங்க, போங்க. சுவாமி அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் சிவபெருமானை ஆலிங்கனம் செய்து விட்டேன். என்ன இதெல்லாம் கதையா இருக்கு உங்களுக்கு? என்ன சொல்லாத, நான் வந்து சிவபெருமான் ஆலிங்கம். நல்லா ரொம்ப நட்பு, நல்லா பேசுவார். புரிஞ்சுங்களா? 6 மாதம் பொறுத்து அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த மலையிலிருந்து இறங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அவர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுவார். என்கிட்ட கால் பண்ணிட்டாரு, சரவணா நான் வந்து மலையில இருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, நான் எங்க போறதுன்னு தெரியல. சரி எங்க போறீங்க அப்படின்னா, நான் இங்க பக்கத்துல வந்து ஈசான் மலைன்னு ஒரு இடம் இருக்கு, நான் அந்த இடத்துல இப்படி உட்கார போறேன், நீ என்ன பாக்குறதுன்னு அங்கே வந்து பாரு அப்படின்னு.
சரி ஓகே, அந்த மலையில இருந்த அந்த நிர்வாகத்தை நல்லா கவனிச்சுதான் இருந்தாங்க. சில காரணங்களால் இறங்கி வந்துட்டாரு. அந்த ஈசன் மலையில போய் உட்காண்டார். நான் போயிட்டு மறுபடியும் அவர் போய் பாக்குறேன். 8 மாதங்கள் ஆகுறது. அப்புறம் நான் பார்க்கவே இல்லை அவரை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் கழித்து அவர் எனக்கு போன் பண்றாரு. சரவணா சாமி எப்படி இருக்கீங்க? அப்படி நல்லா இருக்காங்க. நான் வந்து வேலூருக்கு ஏதோ ஒரு பெரிய அதிகாரி, போலீஸ் அதிகாரி, அவர்கள் வீட்டுக்கு வந்து நான் பூஜை பண்ண வரேன். மொத்தமே 100 டோக்கன் தான் விநியோகம் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த டோக்கன் கிடைக்காது. நீங்க அங்க வந்து என் பேரை சொல்லிட்டு உள்ள வாங்க அப்படின்னாரு. சூப்பர் சாமி அப்படின்ட்டு சரி நான் ட்ரை பண்றேன், முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால போக முடியல ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ராகவேந்திர சுவாமி நிகழ்ச்சிக்காக பாண்டிச்சேரி படப்பிடிப்புக்காக போகும்போது அவருக்கு கால் பண்ணேன். அவருக்கு கால் பண்ணார், நீ எங்க இருக்கீங்கன்னா நான் பாண்டிச்சேரி கிட்ட இருக்கேன்னு. நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் வச்சுட்டேன், முடிஞ்ச வந்து தரிசனம் பண்ணிட்டு பார்த்துட்டு போவா அப்படின்னு. எந்த இடம் அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா மலையனூருக்கும் நல்லான்பிள்ளை பெற்றால் அப்படின்ற ஒரு ஊர். நான் போனேன் அந்த ஊருக்கு போனா, ஏன்னா அவருடைய துவக்க நிலை எப்படி இருந்தாரு, இப்ப இருக்கிற நிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சிவனுடைய சிலை. அந்த சிலைக்குள்ளதான் உள்ள நுழைஞ்ச உள்ள போனோம். உள்ள போனா அவரே வெளியில இருந்தாரு, வரவேற்றாரு, வாங்க உள்ள போட்டு ஒரு இடமா கூட்டு போய் காமிச்சார். கோயில் கட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மக்கள் பார்த்தா நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், என்ன சாமி அவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. இருட்டு பரவாயில்ல, டெய்லி தான் வருவாங்க. அரசாங்க வாகனங்கள் 2 வாகனம் நின்றுட்டு இருக்கு. என்ன சாமி அரசாங்க வாகனம் நின்றுட்டு இருக்குன்னா தாசில்தார் வந்திருக்காங்க அப்படின்னு. நான் பிளாஷ்பேக் போகுது. அந்த காலம் இந்த காலம், அவர் முதல்ல வந்து என்ன செய்யணும்னு தெரியாது நின்ன அந்த காலம், இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்காக அத்தனை பேர் வந்து நின்ற காலம். நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீ என்னதான் பண்றீங்க, இவ்வளவு பேர் ஏன் வராங்க இங்கன்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணல சிவா, வேற எலுமிச்சம்பழம் எடுத்து யாருன்னா ஏன்னா பிரச்சனை இருந்தாங்கன்னா அப்படியே சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்க பிரச்சனையை தீர்த்துருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டு மோன சித்தர் அப்படின்ற பேரோட வெளிநாட்டவர்கள்லாம் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போற மாதிரி இன்று இப்போது இந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன் இப்போ அந்த நிலையில் வந்து அந்த இடத்துல ஒரு சிவனடியாரா உருவெடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கதை. இது எதுக்கு சொன்னா, இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கிறது. பகவானுடைய அனுகிரகம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி அவருடைய அந்த பாதைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு பாதையிலும் உங்களுக்கு சோதனை தான். அப்படி இருப்பவர்கள் அந்த சோதனையை மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். நாம தான் நல்லா வந்துட்டுமே அப்படின்னுட்டா இவெல்லாம் வந்து நெருப்பு மேல் நின்று கொண்டிருக்கு பார்த்து போலதான் இந்த நேரத்துல எல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், எது வேணாலும் பண்ணிட முடியாது இல்ல இந்த மாதிரி வந்த பிறகு. அப்ப அவர்களுக்கு அந்த சோதனைகள் அப்படின்றது மனதிற்கும் நிகழ்வுகளுக்கும் சோதனை நடந்து கொண்டிருக்கும். அந்த சோதனை நம் மனக்கட்டுப்பாட்டின் மூலம் நாம் ஜெயிக்கும் போது அடுத்தடுத்த கட்டமாக சென்று கொண்டிருப்போம். சில நேரத்தில் சில விஷயங்கள் தவறுதலாக மாறி அந்த சிம்மாசனமே நம்ம விட்டு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய பேருக்கு. அந்த விதத்தில் நம்முடைய ஜெயராம் குருஜி அவர்கள் எல்லா பக்கங்களும், அவருக்கு குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இறை பக்தியாக இருக்கட்டும், நட்பு வட்டங்களாக இருக்கட்டும், நினைத்தால் காலையில் அமர்ந்து ஒரு சிற்றுண்டி விடுதியில் அமர்ந்து நண்பர்களோடு காபி சாப்பிடக்கூடிய அந்த இன்பமாக இருக்கட்டும். அது எல்லா டைமென்ஷன்லயும் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இது கைத்தட்டல் கண்டிப்பா கொடுங்க. சுதந்திரம் பறி போகாமல் சந்நியாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அன்பு நெஞ்சம், வணக்கத்திற்கும் வணங்குதலுக்குரிய நம்முடைய சுவாமிஜி அவர்களுக்கு மீண்டும் நம் அனைவரின் சார்பாகவும் பிறந்த நாள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய சுவாமிஜி அவர்கள். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவி நீர்மிழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த உயிர் தாமாகுவானும் சரணாகுவான் அருள் கோணாகுவானும் குரு. குருவை போற்றுவோம், குருவை வணங்குவோம். எல்லாம் வல்ல பேராற்றலினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இருந்த ஸ்ரீரஸ்ரீ ஏகாம்பர சுவாமிகளுடைய திருவடியை போற்றி இந்த இனிய விழாவை துவக்கம் செய்கிறோம். இந்த 2026 புத்தாண்டும் சுவாமி ஜெயராம் குருஜி அவருடைய இந்த பௌர்ணமி
ஆருத்ரா தரிசனம் ஆகிய புனிதமான நாளில் அவருடைய ஜெயந்தி விழா நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து நாம் எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நான் இப்போ ஜெயராம் குருஜின்னு சொல்லுவேன். எல்லாரும் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு சொல்லுங்க. ஜெயராம் குருஜி அவர்கள், ஜெயராம் குருஜி அவர்கள், ஜெயராம் குருஜி அவர்கள் வாழ்க வாழ்க. நமசிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்று மாணிக்க வாசகர் இறைவனுக்கே வாழ்த்து சொல்கிறார். வாழ்கனே எம்மான் என்று பாரதியார் காந்தியை போற்றுகிறார். ஆக வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை, எல்லோரும் வாழ்த்தலாம். அதற்கு உதாரணம் நமசிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வாழ்கன்னு சொல்லியிருக்கார். இறைவனுக்கே வாழ்த்து சொல்றார். அப்படி ஜெயராம் குருஜி அவர்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மான சுவாமின்ற ஒரு பெரிய மகான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஆக தாய்மான சுவாமியுடைய பாடலில் ஒன்று, மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே என்று ஒரு கருத்து. அப்படி ஜெயராம் குருஜி அவர்கள் உண்மையான தன்னுடைய உலகியல் சேவையும் அருள் படிகளையும் செய்த பக்குவ நிலையில் அவர் குருநாதர் அமைகிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் முறையாக தொடங்கி அனுஷ்டிக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் குருநாதராக தானாக தோன்றி வருகிறார். அப்படி மகாதேவமலையிலே எழுந்தருளிய ஏகாம்பர சுவாமியுடைய நற்சீடர் தான் நமது ஜெயராம் குருஜி அவர்கள். அவருடைய இந்த பிறந்த நாளில் அவருடைய சீரிய பணியை போற்றி அவர் கூறும் நற்கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து சிந்தித்து வாழ்ந்தால் நாம் வாழ்வாங்கு வாழலாம், எல்லா வளங்களையும் பெறலாம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஜெயராம் குருஜியுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆறு இருக்கிறது, ஆற்றை கடந்து நம் அக்கறை செல்ல வேண்டும். பரிசலில் போகலாம், சிறு படகில் செல்லலாம், நீஞ்சியில் செல்லலாம். பல்வேறு படித்துறைகள் இருக்கிறது ஆற்றுக்கு, பல்வேறு இடங்களிலும் படகு இருக்கிறது. எந்த படகில் ஏறினாலும் அக்கறைக்கு சென்று விடலாம். இது எல்லாமே தெரிந்தது தானே. இந்த படகு தான் உயர்ந்தது என்று சொல்ல முடியுமா? எல்லா படகும் அக்கறை செல்வதற்கு துணை செய்வதுதான். அதுபோல எல்லாம் வல்ல பரம்பொருளை அறிந்து உணர்ந்து தெளிவதற்கு மதங்கள் அவசியம் தேவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதங்கள், ஒவ்வொரு இறை வழிபாடு, இதுதான் உயர்ந்தது என்று கூறுவது அறியாமை. எல்லா படகுகளும் அக்கறைக்கு செல்வதற்கு துணை செய்வதுதான். நாம் இந்து மதம் என்று சொல்கிறோம், இஸ்லாம் மதம் என்று சொல்கிறோம், புத்த மதம் என்று சொல்கிறோம், வீர மதம் என்று சொல்கிறோம், கிறிஸ்துவ மதம் என்று சொல்கிறோம். பல்வேறு மதங்கள் என்பது பல்வேறு படித்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு படகுகள். அந்த படகில் சென்றால் அக்கறைக்கு நாம் சென்று விடலாம். இதே வள்ளல் பெருமான் சொல்றாரு, இக்கரை கடந்திடில் அக்கறையே, அக்கறை சிதம்பர சக்கரையே, சித்தம்பரம் சிதாகாசம் சகசிராச பெருவெளியிலே பரமாத்மாவை உணர்வுதான் பூர்ண ஞானம், பூர்ண தெளிவு. நாம் பிறப்பெடுத்த நோக்கம் நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு துணை செய்வது குருமார்களுடைய உபதேசங்கள். குருமார்களுடைய கருத்துக்களை வாழ்நாள் முழுதும் இடைவிடாது கடைபிடிக்கும் பொழுது அந்த பேருண்மையை அனைவரும் உணரலாம். அக பாராயணம், ஜபம், தான தர்மங்கள் செய்வது, நிஷ்காமியமாக சேவை, மக்களுக்கு தொண்டு செய்தாலே போதும், இறைவனை அடைந்து விடலாம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததுதான். அப்படி சேவை செய்து கொண்டு இருப்பவர் தான் நமது ஜெயராம் குருஜி அவர்கள். ஆக ஒவ்வொரு மத ஞானிகளும், எத்தனையோ ஞானிகள் தோன்றி இருக்கிறார்கள் உலகெங்கிலும். நம்ம ஊரில் மட்டுமல்ல, நம்ம நாட்டில் மட்டுமல்ல, எத்தனையோ மகான்கள். அத்தனை பேரும் சொன்னது என்ன? அனைவரையும் நேசியுங்கள், ஒற்றுமையாயிருங்கள், அன்பு செலுத்துங்கள், ஆனந்தமாயிருங்கள், உங்களுடைய கடமையை செய்யுங்கள். அதான் நிஷ்காமிய கர்மம். மகாத்மா காந்தியடிகள் எந்த கோவிலுக்கு சென்று தன்னுடைய பெயரில் அர்ச்சனை செய்தார்? எந்த கோயில அபிஷேகம் பண்ணார்? எந்த கோயில அங்க பிரவேசம் பண்ணார்? எந்த கோயில மொட்டை போட்டார்? ஆனா அவர் நாம உலகம் அவருடைய பேர் நாம் இருக்கும், அவரை போற்றி கொண்டே இருக்கிறோம். அவர் செய்த செயல் என்ன? நிஷ்காமியமான கர்மம். இதுதான் பகவத்கீதையினுடைய சாரம். ஒவ்வொருவரும் தன் கடமையை முறையாக செய்தாலே நாம் இறைவனை அடைந்து விடலாம். இறைவன் எவருக்கு இதுதான் வழி என்று இல்லை, எத்தனையோ வழிகள். அதில் உயர்ந்த வழி குருவை வணங்குவது, குருவை போற்றுவது. நமக்கு இறைவனை காட்டியது யார்? குரு. அதான் ஏற்கனவே ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னேன். கபீர்தாசர் ஒரு அன்பர் கேட்கிறார், நீங்களும் உங்கள் குருவும் இறைவனும் நடந்து கொண்டு வருகிறார்கள், நீங்கள் முதலில் யாருக்கு வணக்கம் சொல்வீர்கள் என்று சொல்லும் பொழுது, இது நான் ஏற்கனவே இதே இடத்தில் சொல்லியிருக்கின்றேன், சற்று சிந்தித்து பாருங்கள்.
இறைவனும் உங்கள் குருவும் நடந்து வருகிறார்கள். நீங்கள் முதலில் யாருக்கு வணக்கம் செலுத்துவீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? நான் என் குருவுக்கு தான் வணக்கம் சொல்வேன் என்றார். இறைவனே வந்திருக்கிறார், இறைவனுக்கு தானே வணக்கம் சொல்லணும், குருவுக்கு சொல்றீங்க? அந்த இறைவனை காட்டியதே என் குரு தான். அந்த குரு இல்லைன்னா நான் இறைவனை அறிந்திருக்க முடியாது, இறை உண்மையை உணர்ந்திருக்க முடியாது. ஆகவே குருவை வணங்குகிறேன் என்று சொன்னதாக ஒரு நிகழ்வு அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆகவே குரு என்பவர் யார்? நமது அறியாமையை போக்குவர், நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டி, ஒரு உறுதுணையாய் இருப்பவர். என்னுயிர் துணையே, என்னுயிர் நட்பே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். உண்மையான நட்பு எது? உண்மையான துணை எது? உண்மையான நமக்கு தொண்டன் தலைவன் யார்? இறைவன். அந்த பரமாத்மா எங்கே இருக்கின்றார்? எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் எங்கே இருக்கிறது? பார்க்கும் இடமெங்கு ஒரு நீக்கவரன் என்ற பரிபூர்ண ஆனந்தம். ஆதியும் அகண்டையிலும் அணுப்பெரும் ஜோதியும் சொல்றோம். ஜோதி ஜோதி என்றோம். கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் மலையில, அண்ணாமலையில. வீட்டுல தினந்தோறும் காலையிலையும் மாலையிலும் தீபம் ஏற்றுறோம், வணங்குறோம். ஆக இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார். இதுதான் வள்ளல் பெருமான் சொன்னார். ஓட்சி வீட்டின் திறவுகோள் ஜீவகாருண்யம். இறைவனை அடைவதற்கு ஒரே வழி, அந்த நெற்றிக்கண்ணிலே இருக்கக்கூடிய பரமாத்மாவை அறிந்து கொண்டால் நீங்கள் மரணமில்லாத பெருவாழ்வை அடைந்திடலாம். இது நிச்சயம், சத்தியம் சொல்கின்றேன். பொற்சவியில் சிற்றவியில் புகும் தருணம் இதுவே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். ஆகவே எல்லா ஞானிகளும் கூறியது ஒரே கருத்துதான், இறைவனை சிந்தியுங்கள். இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வெளியில் இல்லை, எல்லா பொருளும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. ஒரு சிறு பெரிய ஒரு மாமரம் இருக்கிறது, பிரம்மாண்டமான மரம், ஆயிரக்கணக்கான இலைகள், கிளைகள், கனிகள் எல்லாம் இருக்கிறது. இத்தனையும் எங்கு இருந்தது? ஒரு சிறு விதைக்குள் இருந்தது. இந்த சிறு விதைக்கு தேவையான நீர், வெப்பம், காற்று, மண், இருள் இவையெல்லாம் இருக்கும் பொழுது அந்த விதை பரிணமிக்கிறது. அந்த விதைக்குள்ளதான் இத்தனையும் இருந்தது. அது போலதான் இறைவனாக நம்ம காணக்கூடிய அனைத்து பொருளும் இறைவனுடைய அம்சம், இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய ஒளி என்பதை நாம் உணர்வதற்கு துணை செய்வது ஆத்ம சாதனை. யார் ஒருவருக்கு இப்ப குழந்தைய நம்ம காலேஜில் சேர்க்க முடியும்? ஸ்கூல்ல சேர்க்கிறோம், அதுக்கு பிறகு ஹைஸ்கூலுக்கு போறாரு, அப்புறமா கல்லூரிக்கு போறாரு. அது போல ஒவ்வொருவரும் மத நம்பிக்கையுடன் பெரியோர்கள் கூறிய கருத்துக்களை பின்பற்றி அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நாம் உயர்நிலை துவக்க பள்ளியில படித்துவிட்டு உயர்நிலை பள்ளிக்கு செல்கிறோம், உயர்நிலை பள்ளிக்கு சென்று கல்லூரிக்கு செல்கிறோம், அதுபோல தன்னுடைய சாதனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பாராயணம் செய்து கொண்டு வைப்பதே முடிவு அல்ல, தியானம். அதற்கு இறுதியான நிலைதான் தியானம். உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறார். நீங்கள் இங்கே வருகிறீர்கள் கைலாச தபோவனத்திற்கு, இறைவனை குருவை வணங்குகிறீர்கள், சிவலிங்கத்தை வணங்குகிறீர்கள், பிறகு தியானம் செய்ய வேண்டும். ஒரு 5 நிமிடமா தினந்தோறும் காலையிலும் மாலையும் தியானம் செய்யுங்கள். உங்களுக்குள் ஆற்றல் பெருகும், அறியாமை நீங்கும், அறிவு பிரகாசிக்கும். ஆகவே தியான யோகம் என்பதுதான் இங்கே நம்ம நிகழ்வது. இதை கூறியதான் ஏகாம்பர சுவாமிகள், இதுதான் சங்கரர் சொல்கின்றார், புத்தர் சொன்னார், எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நமது கடமையை செய்வோம், குருவை போற்றுவோம். இந்த இனிய புனிதமான நாளில் எல்லோரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்றிட ஜெயராம் சாமியினுடைய 100வது பிறந்த நாளும் இதே போல நாம் எல்லோரும் கைத்தட்டுங்க ஆனந்தமா. இப்போ 60 தானே, இன்னும் 40 ஆண்டுகள் தானே இருக்கு. 100வது பிறந்த நாள் நம்முடைய தலைமையிலே நடைபெறும். நம் அனைவரையும் ஆர்வமாக தரிசிக்கலாம். நம் உடலாக இருக்க போவதில்லை, ஆனால் நம்ம எண்ணங்கள் இங்கே இருக்கிறது, அவருடைய எண்ணங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவே 100 ஆண்டுகள் பல்லாண்டுகள் வாழ்ந்து பல சேவைகள் செய்து குருவை போற்றி குருவனுடைய கருத்துக்களை உலகெங்கும் பரப்புவதற்கு அவருக்கு நாம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கின்றேன். சந்தோஷம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எம்படத்தை எல்லாம் வல்லான் தனியத்து. என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன் கடன் அடையாறி தாங்குவதே. இந்த இனிய 2026 புதிய ஆண்டிலே ஒரு வழியில கிடக்கிற ஒரு குச்சி, ஒரு முள்ளை எடுத்து போட்டா கூட அது தொண்டு. ஆனா தெருவில் போட்டு போனா நல்லா இருக்காது. அதனாலதான் சொல்றாங்க, வள்ளுவர் சொல்வார், என் கடன் பணி எண்ணிய போய் எண்ணிய திண்ணீராக பெறேன். வள்ளுவர் மிக அழகான 1330 அருகுறள் கொடுத்தார். ஒரு குறள் படித்தா போதும். அதாவது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலால், ஒழுக்கம் உயிரின் ஓம்பவிடும். அதாவது ஒழுக்கம் இருந்தாவே எல்லா வளங்களும், எல்லா நலங்களும், எல்லா பணியும், எல்லா தொண்டுகளும் வரும்.
அப்படிப்பட்ட நிலையில் ஜெயராம் அவர்கள் இருக்கிற இடம் தெரியாது, செயல்வாக்கம் மிக சிறப்பா இருக்கும். ஐயா அவர்கள்னாலும் பாலாற்று விழாவுக்கு எந்த செயல் செய்தாலும் அது மிக தெளிவா இருக்கும், மேலிடத்துக்கு போய் சேரும். அப்படிப்பட்ட நிலையில எங்க கூப்பிடுறாரோ எங்க சொல்றாரோ அந்த வேலையை போய் நாங்க செய்தோம். இந்த கூட அவரு அது ஒரு ஆணி இருக்குன்னு வச்சுக்கோ, அது சிறிதுதான், அதை எழுத்தாணி கொண்டு எழுதும்போது எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு மனிதனா பிறந்துட்டாங்கன்னா இந்த உலக மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். தொண்டுதான் சிறப்பு ஒழிய நம்மளுடைய ஆற்றல் எவ்வளவு தான் இருக்கலாம். ஆகவே ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் வரும். திருகுலி பெருவன் போல பல செயல்களை செய்திருக்கிறார். எவ்வளவு கட்டிடம் கட்டிருக்கார். அதாவது மடத்துல கூட தேவானந்த சாமி இது பண்ணதுக்கும் ஒரு கண்ணிமிக்கு நேரத்துல தோட்டத்துல அவருக்கு அந்த சமாதி குழி பண்ணாங்க. அப்படி எங்க போனாலும் சொல்றோம். நாங்க இப்ப ராமேஸ்வரம் போயிருக்கோம். அப்படிப்பட்ட எல்லா இடத்துலயும் வருவாரு. ஆனா இருக்கிறது இப்போ 12 நாட்கள் நாங்க சுற்றுலா சென்றோம். காசி, பண்டரிபுரம், சிதம்பரேஸ்வரர், பூரி ஜெகநாதர் கோயில் எல்லாம் போறோம். ஆனா இருக்கிற இடம் தெரியாத அந்த நிலையில தொண்டும் செயலும் சிறப்பும். என்கடன் பணி செய்கிறேன் சொல்வது போல அவர் தொண்டு சிறக்க வேண்டும், ஆன்மா நீண்ட நாளுக்கு வாழ வேண்டும், ஐயத்தூர் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வுரையின் திருவள்ளுவர் சொல்ல நீடும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் கூறி இந்த இணைய நேரத்திலே வாழ்த்தி வணங்குகிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறுகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த இனிய காலை பொழுதினிலே இங்கே வருகை புரிந்திருக்கும் மிக போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய மகான்கள் அனைவருக்கும் மகாதமலை ஓங்கார ஆசிரமம் ஏகாம்பர சுவாமியின் சார்பாக வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக இப்பொழுது நமது ஜெயராம் சுவாமிகள் அவர்களுக்கு 60வது வயது ஆரம்பம். அவர்களுக்கு மகாதமலை ஏகாம்பர சுவாமியின் பூர்ண ஆசீர்வாதம். அடுத்ததாக நமது கரூர் சுவாமிகள் குருவை பற்றி மிகவும் பெருமையாக சொன்னார்கள். குருவை பற்றி அவளை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தேவையா என்றால் மகான்கள் அதற்கு ஆதாரமாக குரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறார்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு சொல்லி இதனுடைய பொருள் என்ன? குரு ஏதோ ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எதுக்கு பிரம்மாவும் விஷ்ணுவுக்கும் மகேஸ்வரனுக்கும் பரபிரம்மத்துக்கும் இணைச்சு சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது பிரம்மா என்ன செய்யறாரு? படைப்பு தொழில் செய்யறார், எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்றார். குரு என்னத்துக்கு அவருடைய இணைச்சு சொல்லியிருக்காங்க? குருவாகப்பட்டவரும் நல்ல மாணவர்களை சிஷியர்களை உருவாக்குகிறார். சிஷியர்களை மட்டுமல்ல, இது போன்ற அந்த அவர் சுற்றி இருக்கும் அந்த புனித ஸ்தலத்தை உருவாக்குகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு அந்த இடத்தோட எல்லையை மிதிக்கும் போதே ஒரு சாந்தி நிலவணும். அந்த அளவுக்கு அந்த இடத்தை புனிதமான ஒரு ஸ்தலமாக நிர்வகிக்கிறார், உருவாக்குகிறார் குரு. சரி, அடுத்ததாக விஷ்ணு இணைச்சு எதுக்கு சொல்லியிருக்கார்? விஷ்ணுவோட தொழில் என்ன? காக்கும் தொழில். சரி, இவர் என்ன பண்றாரு? குரு என்ன பண்றாரு? சிஷ்யர்களை உருவாக்குனாரு, அந்த ஸ்தலத்தை புனித ஸ்தலத்தை உருவாக்குனாரு. சரி, இப்ப அவருக்கு என்ன கனெக்ஷனு? விஷ்ணு செய்யக்கூடிய தொழிலையும் இவர் செய்கிறார். அந்த சிஷ்யர்கள் மாணாக்கர்கள் உருவாக்குவதை மட்டும் அல்ல, அந்த ஸ்தலத்தை உருவாக்குவது மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை. அந்த ஸ்தலத்தையும் மாணாக்களையும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தவறான பாதையிலோ வேறு விதமான தொந்தரவுகளோ தொல்லைகளோ அவருக்கு ஏற்படாத வகையில் சதா சர்வ காலமும் தன்னுடைய நிஷ்டையில் பாதுகாத்து வருகிறார்.
இந்த தொழிலை செய்கிறார். அடுத்தது மகேஸ்வர். மகேஸ்வரர் என்ன செய்யறாரு? நம்ம இதிகாச புராணங்களை கதையிலெல்லாம் பார்த்துருக்கோம், படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய பிரம்ம ராட்சசுங்க அவங்க இவங்க வந்து எல்லாரையும் அழிச்சு வதம் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில யாராலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம, கட்டுப்படுத்த முடியாமையும், அழிக்க முடியாமையும் கடைசியா சிவன் கிட்ட வந்து முறையிடுவாங்க. அவர் என்ன பண்றார்? போரிட்டு கடைசி இதுவா தன்னுடைய நெற்றி கண்ணால திறந்து அந்த ஜுவாலை, நெருப்பு ஜுவாலையை கக்கி அழிக்கிற மாதிரி ஒரு கதையை நமக்கு காட்டியிருக்கோம். ஆனா அவருக்கு இதுதான் வேலையா அப்படின்னா இல்லை. ஆனா அதை அழிக்கிற மாதிரி காட்டியும் கடைசியில என்ன பண்றாங்க? அந்த ராட்சசனை தன்னோட இணைச்சிக்கிறார். அதனோட பொருள் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரஜோகுணத்தை அழிக்கிறார். யாரு? குரு. நம்ம கிட்ட இருக்கிற ரஜோகுணத்தை சிவனும் அதே வேலைதான் செய்யறாரு. அந்த ராட்சசனாக இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருக்கிற அந்த ரஜோகுணத்தை அழித்து அவனை சுத்த ஆத்மாவாக தன்னோட இணைத்துக்கிறார். அதே வேலையை குருவாகப்பட்டவர் செய்கிறார். சரி, இந்த 3 பேரும் செய்யற வேலை இவர் ஒருத்தரே செய்யறார். யாரு? குருவாகப்பட்டார். அதனால்தான் குருவே சர்வ சாட்சி பூதானாம், குருவே சர்வ சாட்சினாம் அப்படின்னு எல்லாருக்கும் மேலே குருவை உயர்த்தி காட்டுறாங்க. சரி, இந்த 3 பேரும் செய்யற தொழில இவர் ஒருத்தரா செய்யும் போது இவர் எதுக்கு ஈடு சொல்றாங்கன்னா, சாட்சாத் பரபிரம்மம், குரு சாட்சாத் பரபிரம்மன்றாங்க. அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாகப்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் என்னுடைய குருநாதர்ன்றது குருவோட குரு ஸ்லோகத்தோட அர்த்தம். ஆகையினால ஒரு குருவாகப்பட்டவர் இவ்வளவு மகிமை பொருந்திருக்காங்க, சாதாரணமானவங்க இல்லை. ஆகையினால நமக்கு இந்த கலிகாலத்துல ஒரு நல்ல குரு கிடைக்கிறது ரொம்ப மகா கஷ்டம். இந்த அதிசயம் மிராக்கல்ன்றாங்க பாரு, அது மாதிரி ஒரு குரு நமக்கு உண்மையான குரு கிடைக்கிறாருன்னா நம்ம செய்த பூஜா பலன், எத்தனை ஜென்மமா செய்த பூஜா பலன்னா ஒரு நல்ல குரு கிடைப்பார். அது போல கிடைத்தது எங்களுக்கு எங்க குரு ஸ்ரீ பிரம்மஞானி ஏகாம்பர சுவாமிகள். சாதாரணமான குரு கிடையாது. பார்த்து சாதாரண எல்லாரும் பார்த்திருப்பாங்க, அவங்க பார்வைக்கு என்னென்ன தெரிஞ்சோ அது. ஆனா குருவே சர்வ சாட்சி பூதானான்ற மாதிரி எல்லாத்துக்கும் சாட்சியா இருந்தவர் எங்க குருநாதர். தேவோ மனுஷ ரூபேனான்னாங்க. இறைவன் எப்படி நமக்கு காட்சி கொடுப்பாருன்னா, ஏதோ 10-20 தலை நாம் கையெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து உனக்கு காட்சி கொடுக்கறதெல்லாம் கிடையாதுப்பா. இந்த மாதிரி மனித ரூபத்துலதான் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பார். நம்மளோட எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, அதை நம்ம இனம் கண்டுக்கணும். அது போல தேவோ மனுஷ ரூபேனான்ற தத்துவத்துக்கு ஏற்ப அவர் இறைவனா எங்க கூட குரு ரூபத்துல இருந்தார். அது எத்தனை பேருக்கு பார்வையில தெரிஞ்சிச்சுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா உண்மை, சத்தியம். அப்படியாப்பட்ட குருநாதரோட தயாரிப்பு நம்ம ஜெயராம் சுவாமி. இந்த தபோவனத்துக்காகவே உருவாக்கப்பட்டது ஜெயராம் சுவாமிகள். அதனால உங்களுக்கு பெரிய ஒரு மகான் கிடைச்சிருக்காரு. இது ஒரு சிறந்த புனிதமான காலம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி குருவை விடாதுங்க, கெட்டியமா பிடிச்சிக்கிட்டு என்னென்ன நம்ம அதை அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும், என்னென்ன செயல்முறைகளை கத்துக்கணும், என்ன குரு கிட்ட என்ன கத்துக்கணும், நம்ம எவ்வளவோ ஜென்மமா செய்யற பாவங்களை தொலைக்கிறதுக்கு, இறைநிலையை அடையறதுக்கு, நாமளும் இறை சொரூபமா மாறுறதுக்கு எப்ப என்னென்ன வழியில போனா அதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு குரு ரூபத்துலதான் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு, யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. நம்ம கரூர் சாமிகள், ஜெயராம் சாமிகள் எல்லாம் வந்து இங்க எந்நேரமும் உங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. கெட்டியமா பிடிச்சிங்க. என்னென்ன நம்ம எப்படி இந்த வாழ்க்கையில இருந்து கடை தேரணும், என்ன இது நரக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கையில இருந்து நம்ம மேன்மை நிலையை அடைக்கிறதுக்கு எப்படி என்னென்ன வழி அப்படின்றது அவர் மூலியமா தெரிஞ்சுங்க. இலவசம். இதுல இன்னைக்கு பார்த்தா 75% சாமிங்க எல்லாம் சொல்றது ஃப்ராடு, எல்லாம் ஃப்ராடு. வியாபாரத்துல எங்கேயும் உண்மையே பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்ல, ஒரு குரு கிடைக்கிறது அபூர்வம்னு. எல்லாம் வியாபாரத்துல இருக்கு, பிசினஸ். ஒரே ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கன்னா 50,000 கொடு, 1 லட்ச ரூபாய் கொடு, இல்ல 6 லட்ச ரூபாய் கொடு, நெற்றிக்கன் ஓபன் பண்ணுமா 6 லட்ச ரூபாய் கொடு. இந்த மாதிரி வியாபாரத்துல இருக்கு. இவர் வந்து சோத்தை போட்டு உங்களுக்கு துணிமனை கொடுத்து யார் யாருக்கு என்னென்ன நிலையத்துல என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ எல்லாத்தையும் செய்து
உங்களுக்கெல்லாம் நல்லதை சொல்லி கொடுக்குற ஒரு குருவா இருக்கிறார். ஆகையினால இந்த வாய்ப்பை நீங்களாம் நழுவ விட்டுட்டீங்கன்னா உங்க ஜென்மத்துல நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகையினால அவரை நீங்க கெட்டியமா பிடிச்சிக்கிட்டு அவர் எந்த சிறந்த, ஏன்னா எங்க குருநாதரோட தயாரிப்பு அந்த மாதிரி, அதனாலதான் ஆதாரமா சொல்றேன் நான். எங்க குருநாதர் சாதாரணமான குருநாதர் கிடையாது, அவருடைய தயாரிப்பு அந்த மாதிரி. அவர்கிட்ட தயாரான சிறு சிறு துரும்பு கூட அதுக்கு மகத்துவம் கொண்டது. அதனால அவரை கெட்டிமா பிடிச்சிங்க. அவர் என்னென்ன நல்ல வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அதெல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்துங்க. பயன்படுத்தி நல்ல மேல்நிலைக்கு வரணும்ட்டு இருக்கரன் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயராம் சுவாமிக்கு ஏகாம்பர சுவாமியின் வாழ்த்துக்கள். அவர் 100 வயசு இல்ல 1000 வருஷம் இருக்கணும். இப்ப திருமூலர் இருக்கிறாரு, அவர் எத்தனை வருஷம் இருந்தாரு? இப்ப இருக்கிறாரு இங்க 3000 இல்ல 3000 தாண்டி இப்ப எத்தனை வருஷம்? அத்தனை வருஷம் அவர் இருக்கிறாரு. இல்லைன்னா நமக்கு கண்ணு இல்லைன்னு அர்த்தம், பார்வை இல்லைன்னு அர்த்தம். அவரும் இங்க இருக்கிற இந்த நிலையில இந்த இடத்துல இருக்கிறார், இருந்து நமக்குள்ள ஆசீர்வாதம். அது போல அவருடைய புகழும் அவருடைய இதுவும் ஆன்மாவும் அவருடைய எண்ணங்களும் இந்த இடத்துல எந்த காலத்துல நிலைச்சு நிக்கணும்னு எங்க குருநாதரையும் இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக 60வது ஜெயந்தி விழா வணக்கங்களை நம்முடைய ஜெயராம் குருஜி சுவாமிகள் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக தெரிவித்துகிறோம். ஒரு கைத்தட்டல் கரகோஷம் கொடுங்கள். அவர் தம்முடைய அருளாசிகளை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார். உங்க அனைவருக்கும் ரொம்ப தாழ்வான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஒரு சின்ன கதை சொல்ல போறேன், நீங்க பொறுமையா கேளுங்க, கொஞ்சம் பேசாத கேளுங்க. அத ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாரு. அவர் ஒரு ஊருக்கா பயணம் உள்ள, அவங்க எப்பவுமே வந்து ஒரு ஊரா அப்படி பயணத்தை செல்வாங்க. ஒரு இடம் இருக்க மாட்டாங்க அவங்க. அப்படி போக சொல்ல ஒரு ஊர்ல போய் கொஞ்சம் களைப்பாரலான்னு ஒரு தென்னை மலை உட்காராரு. அந்த ஊர்ல ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு ஆள் உட்காந்து சொல்ல, என்னப்பா நீ இந்த ஊர் அப்படின்னு கேட்டாரு. ஆமா சாமி, நம்ம இந்த ஊர் தான். சரி, இப்போ உன்ன என்னப்பா பசங்க யாருன்னா இருக்காங்களா, குடும்பம்? இல்லை சாமி, நானும் ஒரு தனி ஆள் தான், ஒண்டியா தான் இருக்கேன். சரி, அப்போ நீ என்ன பண்ணு, எனக்கு ஆள் ஒன்று ஒரு துணைக்கு இல்லை, நீங்க கூட வந்துருன்னாரு. அவரு இல்லை சாமி, நான் இப்போ எல்லாரும் குடும்பத்தோடு இருக்காங்க, சரி நானும் இங்க ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா குடும்பத்தோட இருந்திருக்கேன், நான் அப்புறம் வரேன் அப்படின்னாரு. சரி, சாமி என்ன பண்றாரு, ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சரி கிளம்பிடுறாரு. கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு 5 வருஷம் பொறுத்து இந்த பக்கம் ஊருக்கு திருப்பி வராரு. அப்போ வர சொல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாலே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, திருப்பி வர சொல்ல அதே வீட்டாண்ட கிட்ட வந்து பார்த்தேன். அவரு பார்த்து பேசிட்டு போக சொல்ல, என்னப்பா கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி எல்லாம் இருக்காங்க அப்படின்னோடனே, சரி 2 குழந்தை. சரி, என்னப்பா இதான் நீ கேட்டிய கல்யாணம் ஆயிடுச்சு, வரியா என் கூட? இல்லை சாமி, இப்போ எல்லாம் பசங்க இப்போ வந்து குழந்தையா இருக்கு, கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டாங்கன்னா நான் அப்புறம் வரேன் சாமி. சரின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி ஆசீர்வாதம் வந்துட்டு கிளம்புறாரு. கொஞ்ச நாள் பொறுத்து வராரு. எல்லாம் பெரிய பசங்களாயிட்டாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுது. அவர் வர, ஏம்பா இப்பதான் எல்லாம் பெரிய பையன் ஆயிட்டான், எல்லாம் போயிட்டாங்க, நீ வந்துட வேண்டியது தானேப்பா என் கூட அப்படின்னு. இல்லை சாமி, பெரிய குடும்பம் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ வீடு பத்தலை, பக்கத்துல எதுனா வீடு இன்னொன்று அவருக்கு வாங்கி பையனுக்கு கொடுத்துட்டுனா நான் வந்துடுவேன் சாமின்னு. சரி அப்படியா, சரி உன் எண்ணம் போல இருக்கட்டும்பா. அவனுக்கு அவரு போயிட்டு இன்னொரு 10 வருஷம் பொறுத்து வராரு. பையனுக்கும் குடும்பம் ஆயிடுச்சு, அவனும் பேர பசங்க இருக்குது. வந்து திருப்பி பார்க்க சொல்ல பார்த்தா அந்த பெரியவர் இறந்துடுறாரு. அப்புறம் அவங்க பையன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி பெரியவர் இருந்தாரு? இல்லை அவரு இறந்துட்டாரு அப்பான்னு. சரி, நான் அவரு என்ன பண்ண சுத்தி பார்க்குறாரு. அங்க அவங்க வீட்லயே ஒரு மாடு இருக்குது. சரி, அந்த மாட்டை போய் கிட்ட பார்த்துட்டு, ஏன்பா நீ நல்லா இருக்கு சொல்லி உன்னை கூப்பிட்டனே, நீ என் கூட வர வேண்டியது தானே, இப்ப என்னன்னா நீ இது மாதிரி மாடை ஆயிட்டுக்கிறியப்பா அப்படின்னாராம். இல்லை சாமி, எங்க பேர பசங்கெல்லாம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற, நீ இன்னும் மாற மாட்டல, சரி அப்படிதான் இருந்து திருப்பி கிளம்பிடுறாரு. சரி, போயிட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுத்து வர்றாரு. வந்து பார்த்தா கேட்குறாரு, இந்த பசு ஒன்று இருந்துச்சப்பா உங்க வீட்டுல, எங்கப்பான்னா? இல்லை சாமி, அதுவும் இறந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா அப்படி பார்க்குறாரு, சுற்றி பார்த்தா அங்கே ஒரு நாய் இருக்குது, அவங்க வீட்டிலே தான் அது. அப்புறம் போய் வாங்குறாரு, என்னன்னா சொன்னேனே பேச்சு கேட்கலையே. இல்லை சாமி, எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டை யாரும் பார்த்துக்கல, நான் தான் பார்த்துக்கிறேன் வீட்டை இருந்துச்சு. அப்படியா, சரிப்பா, சரி கொஞ்சம் போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வர்றாரு, திரும்பி போயிட்டு வர்றாரு. அதே ஊர் விட மாட்டாரு. எப்ப குருமார்கள் வந்து சாதாரணமா ஒருத்தர் பிடிக்குதுன்னா விட மாட்டாங்க.
கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பி வராரு, வந்து பாக்குறாரு, ஏன்பா நாய் இருந்தது உங்க வீட்டுல எங்கப்பான்னு. அது கூட இறந்துட்டு சாமின்றாரு. சரி சுத்தி முத்தி பாக்குறாரு. இப்போ அந்த பழைய காலத்துல ஒரு பானை இருக்கும், உள்ள பெருசா இருக்கும். அது அந்த பானையாண்ட வந்து சவுண்டு மட்டும் கேக்குது. கிட்ட போயிட்டு பாக்குறாரு. இன்னொரு பார்த்த உடனே என்ன இது பாம்பு, அது புசு புசுந்து. சரி போயிட்டு என் பேச்சு இப்போவாது கேளுப்பா, இப்ப இங்க எதுக்கு நீ இருக்கிற? இல்ல இங்கதான் எல்லாம் நகைலாம் வச்சுட்டு போய்க்கிறாங்க, பணம் நகைலாம் இதுலதான் இருக்குது பானையில, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லாம் போயிடுறாங்க வீட்டுக்கு வேலைக்கு அப்படின்னு. ஏண்டா நீ மனுஷனா இருந்த கூப்பிட்டம் வரல, மாடா இருந்த கூப்பிட்டம் வரல, இப்ப நாயான அப்போ இப்போ ஒரு அறிவு இருங்க, பாம்பாய் கூட இன்னும் நீ மாறலையே. இது மாதிரி குருமார்கள் எப்போ நம்ம குரு அடைஞ்சோமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேச்சு கேட்கணும். கடைசியா எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே கீழே போயிடுறோமா நம்ம. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் யாராவது ஒரு எந்த ஊராவது யாராவது ஒருத்தர் ஒரு குருவா ஏத்துக்கணுமா, நம்ம அவங்க பேச்சு கேட்கணும். அவங்க நல் வழிக்கு தான் எடுத்துன்னு வருவாங்க. அந்த மாதிரி 6 அறிவுல இருந்து கீழே போயிடுச்சு, கடைசியா பாம்பா போயிட்டு இறந்து போகுது. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது, நம்ம எல்லாம் ஒவ்வொரு படியா மேலுக்கு போனோம், ஒவ்வொரு படியா ஒரு கீழுக்கு போயின்னு இருக்கோம். சரிங்களா? ஓம் சிவாய நம. ஏக் ஓங்கார் சத்து குரு பிரசாத். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அறிவார் அமரர் தலைவனை நாடி செறியார் பெறுவார் சிவதத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியோருடன் கூடல் பேரின்பமாமே. இந்த திருமூலர் பாட்டு இந்த குரு சீடர்களுக்கு ரொம்ப உகந்த பாட்டு. நாம குருவை அடையணும்னா அடிப்படையில நாம முற்பிறவியில ஒரு தூய்மையான வாழ்க்கையும் உண்மையான லட்சியத்துக்காகவும் நல்ல உணர்வு பூர்வமா தூய அன்போட அந்த சத்தியம் மாறாத தர்மம் மாறாத பிறவிகளை கடந்து வந்தால்தான், அந்த ஒழுக்கத்தில் இருந்தால்தான் நமக்கு குரு கிடைக்கிறார். அப்படி கிடைக்கின்ற குருவை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய அருமை நண்பர் ஜெயராம் குருஜி அவர்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையா கூறினார். ஏனென்றால் ஒரு மனிதன் மணி விழா காண்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதாவது பிறந்த ஆண்டே திரும்பும். இப்ப எந்த வருஷத்துல அவர் தமிழ்நாட்டுல பிறந்தாரோ அதே ஆண்டா வந்திருக்கிறார் அவர். அப்போ அவருடைய உழைப்பு முயற்சி மட்டும் இல்ல, குருவோட கிருபை குருவோட அருள் எனக்கு இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களையும் உருவாக்கணும்ன்ற எண்ணங்களும் அவருக்கு இருக்குது. இந்த இடத்துல நேரம் அதிகம் எடுத்துக்கூடாதுன்றதுனால நான் ஒரு புத்தருடைய கதை ஒண்ணு சொல்லிடுறேன். புத்த பிரான் ரொம்பவும் பெரிய மன்னரா இருக்கிறாரு. அப்படி அவர் மன்னரா இருக்கும்போது எல்லாத்தையும் மந்திரி பாத்துக்கிறான். இப்ப பழைய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மழையை கூட மந்திரியை தான் கேட்பான், மாதம் மாதிரி பெய்ஞ்சுதான் அந்த மாதிரி. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு நாள் உப்பரிகையில பாக்குறாரு புத்த பெருமான். அந்த வீதி வழியா காசில சவம் போகுது. இது என்னன்னு கேக்குறாரு. அவர் இறந்துட்டாருங்க, அதனால போறாரு. சரிங்க, அவர் இறந்துட்டாரு, உடல் போகுது. அப்ப இது எங்க போகுது? என்ன சுடுகாட்டுக்கு போகுது? இல்லைங்க, அவர் இருக்கும்போது நல்லா தான் நடந்துட்டு இருந்தாருன்னா அந்த உயிர் எங்க போகுதுன்றத புரிய வைக்கிறதுக்கு அந்த மந்திரியால முடிவே இல்லை. ஐயா, இது குருமார்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க குருவை பார்த்து தவறு செயல்பட்டீங்கன்னா தான் உங்களால முடியும் நீங்க சொன்ன உடனே இவர் அப்படியே ஆனிட்டு என்ன பண்றாரு, உடனே காட்டுக்கு போறாரு, முயற்சி பண்றாரு. பல சூழ்நிலைகள்ல தவறுக்கிறாரு. கடைசியில வைராக்கியம் அதிகம். அந்த எல்லாம் பண்றாரு. இந்த பயிற்சி முயற்சியோட வைராக்கியத்தினால உணவை எடுத்துக்காது இருக்கிறார். இறைவனை தரிசனம் பண்ணாதான் உணவு எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் மயங்கி விழுந்துடுறாரு. அந்த இடத்துல ஒரு ஆடு வைக்கிற ஒரு பெண் ஒரு 11-12 வயது குழந்தை சுஜாப் என்ற குழந்தை ஆடு மேய்க்குது. இதை பாக்குது. அந்த பழைய கஞ்சி எடுத்துன்னு வர்றது என்ன பண்ணுது, ஆட்டுப்பாலை கறந்து அந்த கஞ்சியில ஊத்தி அது ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு வச்சிருந்த அந்த குச்சியை அவருடைய வாயில நீக்கி வச்சுட்டு காலில் அழுத்திக்கின்னு அந்த கஞ்சி ஊத்துது. கஞ்சி ஊத்தின உடனே அவருக்கு சுவாசம் என்னை ஏன் நீ காப்பாத்தினீங்க, நான் இறைவனை தரிசனம் பண்றதுக்கு அவசரம் முயற்சி பண்ணுகிறேன்னு. அப்போ அந்த பாப்பா கேக்குது, இந்த உடல் இல்லாத இந்த உயிரை விட்டுட்டீங்க, எப்படி உன்னால இறைவனை தரிசனம் பண்ண முடியும்? ஆக இது அத்வைத்தியம்.
கடலும் அலையும் அத்வைத்தியம், ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு பாருங்க. சிவனும் சக்தியும் அத்வைத்தியம். அப்ப உயிரோடலாம் அத்வைத்தியம் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. ஆனா அதை காட்டுறது குரு. இப்ப பாத்தீங்கன்னா சீக்கிய மதத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க குரு துவாரான்னு, குரு துவாரானா வழி காட்டுறது, துவாரானா வழி. துவாரகை, நம்ம கோயில்கள்ல போனோமா துவாரபாலகர் இருப்பாங்க, அது அவங்க பேர் கிடையாதுங்க, அந்த வழிக்கு காவலர். அப்போ இந்த உலகத்துல இருந்து நன்மைகளையும் தீமைகளையும் நம்ம செய்ய விட்டாத, நம்ம எந்த நெறிக்காக வந்தோமோ அந்த நெறியை கடைபிடிச்சு நாம உயர்ந்த நிலை அடையறதுக்கும் பிறப்பை அறுக்கிறதுக்கும் குரு இல்லாம நிச்சயமா முடியாது. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. அதனால குரு இல்லாத எதுவுமே கிடையாதுங்க. அந்த குரு வழியை இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு இளம் வயதில், மிகவும் சிரமங்க இது சொல்றதுக்கு, ரொம்ப எளிமை ஆனா ரொம்ப சிரமமான வழி. அந்த குருவை 60 ஆண்டுகளில் அவர் கடைபிடித்து இங்கு அவர் குருவாய் இருந்து அதே குருநிலைக்காக சீடர்களை உருவாக்குகின்ற தன்மையும் இவ்வளவு பெரிய ஆசிரமத்தையும் செய்து அந்த ஏகாம்பர குருஜி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் வந்து ஆத்ம வணக்கத்தை நிச்சயமாக செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஜெயராம் குருஜி அவர்களுக்கு அவர் இங்கே இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும். அதே போல் அனைவரும் அவருடைய ஆத்ம வணக்கமாகவும் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த குரு சிஷ்யர் பாரம்பரியம் என்றும் நிலைக்க வேண்டும். அவர் உருவாக்கிய இந்த திட்டங்களும் இந்த தபோவனமும் சீடர்களும் அவருடைய உயர்ந்த நிலைக்கு குரு சீடர் முறைகளை பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கும் அவர் நீண்ட ஆயுளோடும் நீண்ட நலங்களை பெற்றும் எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். சத்நாம் சிவாய குரு ஏக் ஓங்கார் சத்குரு பிரசாத். இதில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்க கூட வந்து இந்த ஆன்மீகத்தினுள் அடியெடுத்து வைத்து நீங்களும் சாதனை செய்யலாம். நிச்சயமா இறைவனுடைய அனுகிரகம் தான் வேணும். ஒரு சாமியார் ஒரு காட்டுல ரொம்ப நாளா தியானம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நாளா கடுமையான விரதத்துல இருக்காரு, தியானம் பண்றாரு. அப்ப அந்த இடத்துல ஆடு மேய்க்கிற பையன் ஒருத்தர் வந்து கேட்கிறான், என்ன சாமி ரொம்ப நாளா வந்து சோறு தண்ணி இல்லாம உட்காந்து இப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இல்லப்பா, நான் வந்து சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு இருக்கிற ஒரு விலங்கத்தை ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன் ஒருத்தரை அப்படின்னா, இவ்வளவுதானே, இதுக்கா நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க, நான் போய் தேடி கூட்டு வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு காட்டுவாசி. அவர் சொன்னது நரசிம்மரை பார்ப்பதற்காக, நரசிம்மருக்காக நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், சிங்க உருவமும் மனித உடலும் இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் தேடிட்டு இருக்கேன், அவரை பார்க்கணும்னுட்டு இத்தனை வருஷமா சோறு தண்ணி இல்ல, எப்படி வருவார்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டு இந்த ஆடு மேய்க்கிறவங்க என்ன தெரியுமோன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆடு மேய்க்கிறவன் வந்து அந்த காட்டுவாசி, அவர் அந்த காடு ஃபுல்லா தேடுறார், எங்கேயுமே கிடைக்கல, உட்கார்ந்து அழறார், மனம் முறிக அழறார். ஒரு இடத்துல ஒரு பாறை கிட்ட எங்க இருக்க அந்த உருவம், அந்த உருவமே எங்க இருந்தாலும் தரிசனம் இங்க வந்துருன்னு இவருடைய அழுகைக்கும் இவருடைய அன்பிற்கும் கட்டுப்பட்டு நரசிம்ம பகவான் அவர் முன்னால் வந்துட்டார். வந்த உடனே அவருக்கு தெரியல, கையில இருக்கிற ஒரு கயிறு எடுத்து அவர் கழுத்துல கட்டி போலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டார். நேரம் இழுத்துட்டு வந்து சாமியார் முன்னால் நிக்க வைக்கிறார். குமார் சாமி, நீங்க இவருக்காக வெயிட் பண்ணீங்க, அதை கூட்டு வந்து பாருங்க அப்படின்ற. என்னப்பா ஒண்ணுமே தெரியலங்கன்னா, தெரியல, அதை உட்காந்து இருக்காரு, சிங்கம் முகம் மனித உடம்பு, தெரியல உனக்கு அப்படின்றாரு. இல்ல தெரியலையே அப்படின்றாரு. இவர் சொல்றாரு அந்த அந்த சாமி கிட்ட, தெரியலன்றாரு, தயவு செய்து ஒரு கர்ஜனை பண்ணினா காமிச்சுது அப்படின்றார். உடனே அந்த பகவான் அந்த இடத்தில் அந்த காடு அதிர தன்னுடைய கர்ஜனை செய்தார். கர்ஜனை செய்தார் அந்த சாமியார் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழறார். நான் இவ்வளவு நாளா தியானம் பண்ணியிருந்தேன், தவம் பண்ணியிருந்தேன், யாரோ ஒரு ஆடு மேய்க்கிறவன் வந்து கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே, அவனுடைய அன்புக்கு முன்னாடி என்னுடைய நிஜமான அன்பு இந்த மேல இல்லைன்றதை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பகவான் அவருக்கு வந்து முக்தி தரான். இதான் கதை. அடுத்தபடியாக மேடையில் வீட்டிருப்பவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது, பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. யாராவது சொல்லுங்க. கோப்பா சுவாமிகள் ஆசிரமத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய குருஜி அவர்களுக்கு நாடு அணிவிக்கப்படுகிறது.
ராணிப்பேட்டை சுவாமிகள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது.
திரும்பி இல்ல புரிஞ்சிட்டு இல்ல பயனர் அதை வச்சிரு.